ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் கருப்பு மூக்கடலை குருமா தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு கருப்பு மூக்கடலை எடுத்து நான் வேக வச்சுருக்கேங்க. இதுக்கு தக்காளி, வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி வந்து 2 சைஸுங்க, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. அப்புறம் இதை அரைக்கிறதுக்கு கூட ஒரு 10 முந்திரி, கசகசா எடுத்து வச்சுருக்கேங்க, அரை ஸ்பூன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ஒரு கப்பு. இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனுங்க, மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன், சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. பாருங்க, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, இதை 3த்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் வேக வச்சிடலாம். இது நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதோட நம்ம அரைச்சிட்டு வந்த கலவையும் சேர்த்துக்கலாங்க. இப்போது நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம இதனோட காரத்துக்கு எடுத்து வச்ச பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. இப்போது இந்த பட்டை, லவங்கம், அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகாவை வந்து அப்படியே போட்டால் வெடிச்சிடுங்க, அதனால் கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் பொரியட்டுங்க. நம்ம வேக வச்ச காயெல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாங்க. அதுதான் சுவையான மூக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. சுவையான மூக்கடலை குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம்.